guys, welcome back. இன்னைக்கு திங்கட்கிழமை என்றாலே மேக்னட் ஃபேமிலி தான் வரும். ஸோ மேக்னட் ஃபேமிலி தான் முதல் வீடியோவாக போடுவோம். இப்போ அந்த பிக் பாஸ் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கோவப்படுறாங்க. சீக்கிரம் வாங்க சார், என்ன சார் அப்படின்னு. அதனால அதை முதல்ல போட்டுட்டு இப்போ 2வது வீடியோவாக நான் மேக்னட் ஃபேமிலியை தூக்கி கொண்டு கொஞ்சம் அப்படியே லைன்லேயே இருங்க. ரொம்ப நேரமாக ஒரு கொசு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த கொசு இன்னொன்னே ஒட்டு கேட்டுட்டு ஒளிஞ்சிருச்சு. இப்போ வெளியே வந்துச்சுன்னா அடிச்சிருவேன். ஒண்ணே ஒண்ணு இந்த வீடியோ செய்யும்போது தான் வருது. இந்த ரூம் காலையில நான் கண்ட சுத்தது பிடிக்க முடியாது. இருங்க இந்த வந்துச்சு. இந்த ரூமுக்குள்ள லேசில் வராதுங்க, நாங்கள் அப்படி வச்சிருக்கோம். ஒண்ணு வந்துருச்சு நைட்டு போக வழியில கதவை. நான் இடையில வீடியோ போயிட்டு இருக்கும்போது சட்டீர்னு கை தட்டுனா தப்பா நினைச்சுக்காதீங்க. குறுக்கால வந்தா நான் அடிச்சிருவேன். சரியா? வீடியோவை டிலே பண்ணாம இது பண்ணிடும். சரி, திங்கட்கிழமை மேக்னட் ஃபேமிலி எங்க டான்ஸுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எதிர்பார்க்காத எண்டிங் சம்பவங்கள், அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்ஸ். ஒன்று நினைச்சு ஸ்டார்ட் பண்றோம், எதிர்பாராம முடியுது. அதான் என்னங்கிறத உள்ள போய் பார்க்க போறோம். இது ஒரு 9 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது ஒரு மாதிரி ஆரம்பிச்சு வேற மாதிரி முடிஞ்ச எண்டில் ட்விஸ்ட் வைக்கிற எதிர்பார்க்காத சம்பவங்கள் தான். விளையாட்டு வீணையானதுல இருந்து வெறியான பூனையானது வரைக்கும் எதிர்பாராத எதிர்பார்க்க வைக்கிற நீங்க எதிர்பார்த்த மாதிரி எடுத்துட்டு வந்து. சரி, எண்டிங்ல எதிர்பார்க்காம முடிஞ்ச யதார்த்தமான சம்பவங்களை என்னன்னு எடுத்து பார்த்து என்ட்ரி ஆகணும் உள்ளங்கிறதுனால இன்ட்ரோ படியா இருட்ட அண்ணன் 1/2 மணி நேரமா நிக்க உள்ள எவனோ அவுத்துட்டு நிக்கிறான். போட்டோ எடுக்கிற இடத்துல பேண்ட் இல்லாம என்னடா வேலை? ஓ மை காட், ஒரு வேலை. ஹலோ, தொம்பல்ல கடுக்கன் போட்டிருக்கீங்களா சார்? மை தீந்து போச்சு மாமே. பொட்டியை வச்சு போட்டோவே பாரு. என்ன இளவு ஜாமகீது ஆயிடுச்சா? நேற்று பேசினதுல இருந்து ப்ரொஃபைல் பிக்சரே காணமே. வெக்கப்படுறாலும் உனக்கு எங்கேயோ இருக்குடா பெருசா. ஆல் கேர்ள்ஸ் லைக்கிங் மை 13 நம்பர் பற்றி எங்க யார் வரும்? ஓடிட்டாரு. ஐயோ வச்சவங்களுக்கு பொத்துன்னு வந்துருச்சு. எல்லாரும் பாத்துருக்கீங்க 90s. 1000 நாள் அடிச்சாலும் ஆத்துல சேரணும். ஆனா அவருக்கு என்ன நேரமோ? அதுக்கு தான் அவர் ஆத்த எடுத்தது. அலை வர்ற நேரத்துல குடிச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்க? மனுஷ மக்கள் உலாவிட்டு இருக்கிற இடத்துல மண் பொம்மை செஞ்சு விளையாடுறாங்க. குடிச்சுக்கிட்டு ஓரமா போய் விளையாடியா அந்த பக்கம். அங்க பாவப்பட்ட உயிரை பத்திரப்படுத்தினாங்க. காப்பாத்த ஆள் இல்லையா? இல்ல, நான் இருக்கேன். அம்மனிக்கு 60 ஆயுசு. ஒவ்வொரு உயிரும் என்னது? இங்க இருக்கீங்க, சேஃப்டியா இருப்பேன். ஸ்டாப் வந்துருச்சா? உயிர் எவ்வளவு உன்னதமானது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இனி உழைச்சு முன்னேறி இந்த உலகத்தை அங்க தாறுமாறா வண்டி காப்பாத்துறது. அடி பாவி, கேமை நிறுத்திட்டு அதை கையில தூக்கிட்டு வந்து காப்பாத்திட்டு இந்த பக்கம் வந்தா யாருக்கு அது? அங்க நடுங்க வைக்கிற நாய் பயம். பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். கோல்டு பண்ணிருக்கேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். உட்காரு. அவர் தூக்கி போட்டாரு. 10 பாத்திரம் தேய்ச்சே பகல் முழுக்க இந்த அளம்பு பண்ணாட. ஆத்திரப்படாத தம்பி, வீட்டுக்காக எவ்வளோ உழைக்கிற. உன் மேல அண்ணனோட அன்பு எப்பவுமே இருக்கு. இந்த இது உனக்கு. அண்ணன் உனக்கு தான் உள்ள பெருச்சு பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் வேணா, இது என்ன கோலமாவா? கோலமாவு இல்ல, அது புத்திசாலி பிள்ளை. ஏரியா க்ளோஸ்ரா. யாருக்கு?
போறேன்னு எந்த மடப்பைய சொன்னா தட போட்டா நின்றுவேன் நினைச்சிருக்கேன். மடப்பைய அங்கதான் அவ்வளவு இடம் இருக்கு. சாப்பிட்டுருந்தவங்களுக்கு சர்ப்ரைஸ். ஐயா ஏரியா க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கீங்க, ஆனா இந்த பக்கம் சாணி கிடக்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சாணி எப்படி? இவர் தான் வந்து வந்து போட்டுட்டு போறாரு. க்ளோஸ்ட் ஏரியால யாரும் வரமாட்டாங்க, நிம்மதியா போலான்னு போட்டுட்டு போறாரு போல இருக்கு. அன்பே, ரொம்ப நாளா அவன் விரல பார்க்கும்போது அப்போ தக்காளி நகமே எடுக்காம இருக்க, நான் எடுக்க ஏய் வாயில இருந்து மூக்கால நான் நினைச்சேன் மோதிரத்துக்கு பதிலாக நெயில் கட்டர் கொடுக்கறது தான் ட்விஸ்ட்னு. நூடுல்ஸ் மூக்கு வழியா வந்து தொங்கிட்டு இருக்கிறது தான் ட்விஸ்ட். அப்படி வருமா? அவங்க எதிர்பார்க்காம சிரிச்ச உடனே டக்குன்னு வாயில இருந்தது மூக்குல வந்துட்டு போய் நமக்கு புறைய அடிக்கும் தானே சாப்பிடும்போது. நூடுல்ஸ்ங்கிறதுனால வலிக்கிட்டு வந்துருக்கு. உண்மையாவாது தெரியும், ஏஐ கூட இருக்கலாம், தெரியாது. நான் எனக்கு முறை ஓட்டுறான். மஜா பொம்மை ரெடி. கஸ்டமர் ஊத்துற பாரு, நக்கிட்டு ஊத்துறாங்க. இந்த நக்குன பாலை வாங்கி தான் ஃபேமஸ் ஆக்கியிருக்கீங்களா? அதுக்கு கூடாது. வியாபாரம் பார்க்க வேண்டியது. அவரு பொறுப்பானவரு. நண்பா பல்செட் பொன்பல் இல்லாம மாட்டிக்கோ, தக்காளி மாட்டினடா. அது இல்லைன்னு அடிக்க முடியாது. வறுமையாங்க எல்லாரும் கிடைக்கும். இப்ப உட போறியா உன்னே மாசில போட்டு கொண்டு வாங்க. அதிகாரி ஐயா உள்ள பக்கம் என்னையா போங்க சார், பொரியல் ஆறி போயிடும். யோ தாத்தா, தரமான ப்ராடக்டா இருக்கிய, தக்காளி எனக்கு கூட ஓட்ட தெரியாது. அப்படி சரி வெள்ள எப்படி பட்டாக்ஸ்ல அடிப்பியா? அதெல்லாம் அசால்ட். உங்க பாட்டிட்ட போய் கேட்டு பாரு. காலை விரிச்சு மீனை பிடிக்கும் போது நல்லா பிடிக்கிற மாதிரி. எல்லா உயிரினத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். என்ன செய்யுது? கண்டு தெரியும். காரையே தடுத்து பிடிக்கிற ஸ்டண்ட் ரெடி. பொசிஷனுக்கு வந்துட்டு டபுள் 2 ஏமாந்தீங்களா? எடுத்து பிடிக்கல. சாரி சார், பிரேக் பிடிக்கல. ஐயா ஆயோட இருக்கல தான். ஓ மை காட் பாஷம், துணியை தேடி காசிக்கு போனா பாரு இல்லாத பறவை நான், கடவுளுக்கே கண்ணில்லை. வடகிழக்கு பார்க்கல. அங்க டைவிங்லயே ஒரு டிஃபரன்ஸா காட்டினாரு. வருது பார் கடப்பான நீச்சலே. வாங்க வாங்க, வாய்க்குள்ள வாங்க. வாய்க்குள்ள வாங்க. காட்டி காட்டிடுவார். சார் உங்களோட ஆர்டர் என்ன? புரோட்டீன். சரி குடிக்கிறதுக்கு? அதுவும் புரோட்டீன் தான். அத்தடி டபுளும் பேசாதீங்க. பச்சை தண்ணியிலே புரோட்டீன் இருந்தா பக்காவா இருக்கும். கேமரா கலட்ரா. புரோட்டீன் வாசி காட்டுவாசி முதுகுல கட்டிங்கு சோபா தைக்கிறீங்க. தக்காளி ஃபுல்லா ஃபிட்டிங். புரோட்டீன் குறைஞ்சு போச்சு, போற வழியில புரோட்டீன் வாங்கணும். ஏன் நாங்களா பண்ண மாட்டோமா? தக்காளி தாங்கிறது என்ன ஒரு வாட்ச் சொல்றான். எப்பேற்பட்ட காமெடி. எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். 12 லைக். அவ்வளவு பெரிய காமெடிலாம் இல்ல, சுத்தமா சிரிப்பே வரல. அங்க மாஸ்டரு கவனம் ரொம்ப முக்கியம். மொபைல மட்டும் அடிச்சிட்டாரு. ஐயோ இன்னும் இஎம்ஐயே கட்டி ஓடிக்கலையே. நீங்க சொன்னதை நீங்களே கேட்டுருக்கலாம். கவனம் முக்கியம் இல்ல மாஸ்டர். அங்க டார்ஜான் கேம் தோழர்களோட ஆட சாமியா செம்மையா இருக்குது. ஐட்டா குதிக்கும் போது மச்சாவா அப்படியே. டேய் நானும் பண்றேன்டா. டேய் இப்ப நான்டா போலாம்டா. ஆமாடா, நல்லா கெட்டியா பிடிச்சுக்க. ஐட்டா குதிக்க இந்த சாமி. அண்ணன் மேடலையே மாஸ்க் காட்டுவாரு. ஆட்டு மட்டை ப்ராடக்ட் விற்க பெரிய சந்தை. கைப்பட்ட பொருளை வாங்க கட்டு கலங்காம நிக்கிறாங்க. வச்சுக்கங்க. பக்கத்து வீட்டுக்காரரோட பஞ்சாயத்து. மிஸ்டர் யானமுத்து, என்ன தைரியம் உங்களுக்கு? பர்மிஷன் வாங்காம என் வீட்டு முன்னாடி உங்க சாணத்தை பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுங்களா? ஹவுஸ் அசோசியேஷன்ல பேசி உங்களுக்கு எதிராக ஆர்டர் பாஸ் பண்ணல. என்ன அங்க ஒரே பங்குல பனியில ஒரு பண்ணு பொழுதுபோக்கு. பிரச்சனை போன் பண்ணுங்கனே. என்ன மெசேஜ்? உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப நீ என் கூட இருந்திருந்தீனா. எங்க நான் போயிட்டேன், இங்க தான இருக்கேன். போக
நமக்குள்ள என்ன கோச் கொஞ்சம் க்ளோஸா சொல்லி கொடுங்க. க்ளோஸாவா? அப்படியே கட்டைங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? சப்ஜெக்ட் புரியல, க்ளோஸா வாங்க. அப்பதான் சரண்டர் ஆயிடுறேன். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் மேடம். அதுக்கு தனியா கண்ணு இருக்கும். யார் அட்டாக் பண்ண வந்தீங்களோ அவரு பயந்தாரு. இவருக்கு கண்ணு இல்லப்பா. கண்ணை குத்த வந்த கண்ணு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னு கொண்ட குத்துச்சண்டை போட்டியில் புள்ளிகளின் படி நமக்கு கிடைத்த வெற்றியாளர் போலோ டவுசர் போடு மாஸ் பவர்டா. கைய விடுறா, சப்பு நடிக்கிறீங்க, தவறுடா. அவர் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் ஆரம்பிப்பாரு. வெற்றி கோட்டை தொடங்கும் வரை வீரருக்கு வீழாத முயற்சி வேண்டும். இலக்கு எல்லையை நோக்கி இருக்க வேண்டும். இரு கால்களும் வில்லை போல பாய வேண்டும். முடியும் என்று நினைத்தால் கண்டிப்பாக முடியும். தயாராக இருங்கள். 1 2 முன்னேறி போக வேண்டும். அவசரம். ஏப்பா வண்டிக்கு என்ன பார்க்க வர வச்ச? காலையில இருந்து அணைஞ்சிக்கிட்டே கிடக்கு. அதான்டா மவனை எனக்கு தெரியல. முன்னாடி போய் அதை முட்டிட்டு இருக்கான் பாரு. அப்படி என்ன? அங்க காவல்துறை தேடி வரும்போது கவர் பண்ணி இருந்திருக்காரு. எங்க போனான்னு தெரியல ஆபீசர். ஒரே சிமெண்ட் முட்டையை அடிக்கிருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் சில்லறத்தனமா இருக்கு. கழுத புள்ளியை வெளியே வா. ஐஸ் பாய்ஸ் அடிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க ஒளிஞ்சுக்கங்க, நான் என்றேன். ஓ பார்த்தா. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி எழுதி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. பை பாய். ஸ்டார்ட். தம்பி, நீங்கள் தான் எந்த வீட்டை பெயிண்டிங் செய்து தர வேண்டும்? அதுக்கு என்ன, ஒரு 35,000 ரூபாய் பணமும் 3 நாள் டைமும் கொடுங்க. 3 நாளைக்கு பிறகு தம்பி, வேலை முடிந்ததா? தட்சணமா முடிஞ்சது. அப்படியே இருக்கே. அச்சு பிசுறாம அப்படியே தான் இருக்கு. பெயிண்டிங் பண்ணிச்சு. ஹைலைட் அந்த தாக்கம். ஆட்டோட ஹார்ட் பீஸ். இதுக்கு 35,000. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அள்ளு. தக்காளி, இன்னைக்கு தான்டா உனக்கு கடைசி நாள். எனக்கு அப்பவே தெரியும் சார். சாவியை லாக் பண்ணிட்டு வீட்டை எடுக்காம சாவியை லாக் பண்ணிட்டு வீட்டை எடுக்காம வந்துட்டாரா? ஐயோ ஐயோ. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மண்டே அதுவுமா கலகலன்னு சிரிக்கிறதுக்குன்னே ஒரு வீடியோ. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி ஆடிக்கிட்டு கிடக்கணுமா எனக்கு தெரியல. விளையாட்ட ஆரம்பிச்சது நிற்காம போய்கிட்டே இருக்கு ஐயா. ஓகே, மண்டே நல்லா இருந்ததா? உங்களை அடுத்த மண்டே அடுத்த மைக்ரோ ஃபேமிலி வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் ஸ்னாப்சிட் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.